ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குட்டி கப்பளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து எந்த பாத்திரத்தில் குருமா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிளாக் ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. 2 பூ. அதுக்கடுத்து அன்னாசி பூ ஒரு 4 இதழ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்மால் பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு குட்டி தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். க்ரீன் பட்டாணி, அதுக்கடுத்து கேரட், அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்து அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மூடி போட்டு வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. காய்கறி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதையும் வந்து ஊற்றிடலாம். ஏற்கனவே தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் வந்து நம்ம ஊற்றிடலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் காய்கறி குருமா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. Bye.